25 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதாகவும் இதுவரை ஒரு சொட்டு சாராயம் கூட குடித்தது இல்லை என்று கைது செய்யப்பட்டுள்ள சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம். 25 ஆண்டுகளாக சாராயம் விற்று வரும் தம் மீது ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும் தகவல். விஷ சாராய விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மற்றும் அத்துறை அமைச்சர் பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். உதகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. திமுக என்ன சொன்னா 2021 ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு குறைப்போன்னு சொன்னான். படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு சொன்னான். ஆனால் மாறாக டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தினான். அதை விட கொடுமை, கள்ளச்சாராயத்தை திறந்து விட்டு இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அப்பாவிகள், ஏழை மக்களுடைய உயிர் அங்கு பறி போயிருக்கிறது. இதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள், திமுகவை சார்ந்த இந்த முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடத்தில் பகீரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எத்தனை பேர், 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் இன்றும் தீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பெண் அல்லது திருநங்கை ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் ரூபாய் 1 லட்சம் மானியமாக வழங்கப்படும். சட்டப்பேரவையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் அறிவிப்பு. குறிப்பாக கடந்த நிதியாண்டில் தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ளவர்களில் பெண்கள், திருநங்கைகளுக்கு 500 பேருக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வாங்க செலவத்தில் ரூபாய் 1 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.